வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, இபிஎஃப் மணி எப்படி வித்ட்ரா பண்ணலாம், அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடம் என்ன, இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் அதாவது கொரோனா தொற்று பரவல் காலத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் எந்தவித டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணாமல் உங்களோட பிஎஃப் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா பிஎஃப் போர்ட்டலில் COVID-19 ரிலீஃப் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளைம் மூலமாக நம்மளோட பிஎஃப் பணத்தை எப்படி வித்ட்ரா அண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இபிஎஃப் அப்படின்னா என்ன, இந்த இபிஎஃப்ல எத்தனை டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ், எத்தனை டைப் ஆஃப் கிளைம்ஸ் இருக்குது, இந்த இபிஎஃப்ல கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரிலையோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சேலரியிலேருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எடுத்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியில் மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஷேரிங்ல இருந்தும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஎஃப்க்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே அளவுக்கு கம்பெனி சைடில் இருந்தும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நடக்கும். இந்த ப்ராசஸ் எது வரையும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரையும், இல்லை நீங்கள் ஜாபை குவைட் அதாவது ரிலீவ் ஆகிறீங்களா அது வரையும் இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஎன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு. இந்த யூஏஎன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிடு எம்ப்ளாய்டு அதாவது மந்த்லி சேலரி வாங்குறாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஃப்பை கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இந்த இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதில் எத்தனை டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10C, ஃபார்ம் 10D, ஃபார்ம் 13, ஃபார்ம் 19, ஃபார்ம் 31 இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் 5 டைப் ஆஃப் கிளைம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் எந்தெந்த டைப் ஆஃப் கிளைம்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 10C. இந்த ஃபார்ம் 10C அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்ம் 10C யூஸ் ஆகும். இந்த ஃபார்ம் 10C எப்போ நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபார்ம் 19 கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபார்ம் 10C நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 10Cயில் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களோட டோட்டல் பென்ஷன் அமௌண்ட்டும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த டோட்டல் பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கிளைமில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 10Cயோட அட்வான்டேஜஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் 10D. இந்த ஃபார்ம் 10D அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க பென்ஷன் வாங்குவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியிலேருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் ஆகும். உங்கள் சேலரியிலேருந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஆகுதோ அதே அளவுக்கு கம்பெனி சைடில் இருந்தும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார்ம் 10D கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மை நீங்கள் கிளைம் பண்ணணும்னா மினிமம் நீங்கள் 9.5 இயர்ஸ் வரையும் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்மை கிளைம் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஃபார்மோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப்டர் 58 இயர்ஸ்க்கு அப்புறம் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்களும் பென்ஷன் வாங்க முடியும். இதுலேயும் ஒரே ஒரு கண்டிஷன், இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 58th இயர்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் 13. இந்த ஃபார்ம் 13 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அக்கௌண்ட். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த டிஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிஎஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 2 கம்பெனிஸில் நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் கம்பெனியோட பிஎஃப் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு உங்களோட ப்ரீவியஸ் 2 கம்பெனியோட பிஎஃப் நம்பரை போட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்டை உங்கள் கரண்ட் பிஎஃப் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் கம்பெனியோட பிஎஃப்
பிஎஃப் நம்பரை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 13 யூஸ் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் 19. இந்த ஃபார்ம் 19 எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு எண்ட் ஆஃப் த டே அறிவிச்சிட்டிங்க, நான் வேறு எந்த கம்பெனிலையும் போய் ஜாயின் பண்ண போகிறதில்ல, இதுக்கு மேலே நான் ஓன் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 19 அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 19 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிளைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இபிஎஃப்ல இருக்கிற எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் 2 பேர்த்தோட ஷேரும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபார்ம் 19ஓட அட்வான்டேஜ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 31. இந்த ஃபார்ம் 31 எப்பப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் இல்லை மேரேஜ் எமர்ஜென்சி, இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ்க்கு நீங்கள் இந்த ஃபார்ம் 31 அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்ம் 31 அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்லேருந்து 75% வரையும் நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இது இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு, COVID-19 எமர்ஜென்சிக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாகவும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி இபிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களோட இபிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண நீங்கள் யூனிஃபைடு போர்ட்டல் -mem.epfindia.gov.in அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த டேஷ்போர்டில் ரைட் சைடில் பாருங்கள், யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட யூஏஎன் நம்பர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. மேலே கொடுத்துருக்குற கேப்சாவை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் எடுத்தோடனே ஒரு பாப்பப் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நாமினியை அப்டேட் பண்ண சொல்லி அது லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் கார்டு, பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் அப்டேட் ஆயிருக்கும். இந்த பேஜில் டாப் நேவிகேஷன் பார்ல ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டிராப் டவுனில் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D, 1 member 1 EPF அக்கௌண்ட், ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ், டவுன்லோட் அனெக்ஸ்சர், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபார்ம் 31 கிளைம் பண்ணுறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கும். இதில் நம்ம என்ன அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்குற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட இபிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ் ஆர் நோ ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ்லாம் ஒன் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி தான். ஸோ அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் தான் உங்களோட பிஎஃபோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அந்த ஆப்ஷனில் ட்ராப் டவுனில் பாருங்கள், பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ட்ராப் டவுனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்வயர்ட், உங்களுக்கு எதுக்காக இந்த பணம் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் COVID-19 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெசிப்ட் ஆஃப் வேஜஸ் லெஸ் தென் 2 months. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிளைமேட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லினஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ், மேரேஜஸ், ஹையர் எஜுகேஷனல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்யூர்டு, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ், அதாவது உங்களோட அட்ரஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் என்ன, உங்கள் வீட்டோட டோர் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட்,
நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட். நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி. நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா பின்கோடு என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் புக் இல்லைனா பாஸ்புக். அதாவது உங்களோட செக் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இல்லைனா பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 500 கேபிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபார்ம் கிளைமிங் அப்ளை பண்ணுறேன் என்னோட ஆதார் கிரெடென்ஷியலை வச்சு அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோட அமௌண்ட் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும், என்னோட யூஏஎன் நம்பர்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரோட எந்த மொபைல் நம்பர் மெர்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே பாருங்கள் என்டர் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபார்ம் கிளைமிங் ஆயிரும். உங்களோட ஃபார்ம் கிளைம் ஆனதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹேஸ் பின் வெரிஃபைடு இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட கிளைமிங் ஃபார்ம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கிளைமிங் ஃபார்ம் இருக்கும். இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இதே போர்ட்டலில் உங்களோட கிளைமபிள் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் 4 கிளைம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறேன். 3 பார்த்திங்கன்னா கிளைம் செட்டில்ட் ஆயிடுச்சு. 4வது பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் அஃப்டே போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.